சொன்னது எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ தாய்ப்பாலில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படிங்கும்போது மனித உடம்புக்குள்ளேயே பிளாஸ்டிக் கலந்துருக்கு. பிளாஸ்டிக் கலந்துருச்சு. இதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு லிவரில் ப்ராப்ளம் வருது, பேங்க்ரியாஸ் கல்லீரலில் பிரச்சனை வருது. இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் பிளாஸ்டிக்கோட இன்டேக்கு. ஏன்னா உப்புலேருந்து பிளாஸ்டிக் வந்துடுது. உப்பை யாரும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது இல்லை. அதாவது உப்பை வறுத்துட்டோம்னா பிளாஸ்டிக் ஒதுங்கிடும், அதை தண்ணியில் கரைச்சிட்டோம்னா பிளாஸ்டிக் தண்ணியாக வந்துடும். ஸோ அப்போ அதை வடிகட்டி எடுத்து போட்டுருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் உப்பை வறுத்து தான் செஞ்சாங்க. இப்போல்லாம் வந்து சால்ட் கம்பெனி, நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு, எல்லாம் கம்பெனி, இந்த கம்பெனி பிராண்டு, இந்த கம்பெனி பிராண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சால்ட்லேயே கம்பெனி, எனக்கு இந்த சால்ட் தான் வேணுன்றோம். ராக் சால்ட், அயோடைஸ்டு சால்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடல்ல இருந்து சுத்தமான உப்பை எடுத்து பண்ணுவாங்க. இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் எத்தனை பேருக்கு கடல்ல இருந்து உப்பு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியும்? கடல் நீர்ல இருந்து உப்பு தயாரிக்கிறாங்களா? உப்பளங்களில் யாராவது போயிருக்கீங்களா? வேதாரண்யம் தான் நமக்கு மகாத்மா காந்தி தண்டி யாத்திரைக்கு வந்தார். குஜராத்தில் வந்து உப்பளங்கள் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய உப்பளங்கள், உப்புன்றது ஒரு பெரிய விஷயம். உப்பு பெருகுன்னுவாங்க. ஸோ உப்பு பெருகிற போது இப்போ பிளாஸ்டிக் பெருகிருச்சு. ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகளில் எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்குது, என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது, இதுக்கு சோர்ஸ் என்ன, சோர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சோர்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்லை தடை பண்ணலாம்.